உங்களால முடிஞ்சா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை கண்டுபிடிங்க பார்ப்போம். ஒரு பெரிய டைமண்ட் பிசினஸ்மேன் அவரோட வீட்லயே கொல்லப்படுறாரு. ஸ்பாட்ல 2 பேரை போலீஸ் பிடிக்கிறாங்க. அது அருண் மற்றும் ஆரோ. 2 பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அப்படியே ஒரே மாதிரி இருப்பாங்க. இன்டர்கேஷன் ரூம்ல 2 பேரையும் தனித்தனியா வச்சு விசாரிக்கிறாங்க. அருண் சொல்றான், நான் இல்ல சார், ஆரோ தான் பண்ணா, அவன் கையில தானே கத்திய பார்த்தேன். ஆரோ சொல்றான், இல்ல சார், அருண் தான் பண்ணாரு, அவன் தான் டைமண்டை தூக்குனான், நான் பார்த்தேன். போலீஸுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இது ஒரு ஜீரோ எவிடன்ஸ் கேஸ். யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா 2 பேர் முகமும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு. கேஸ் கோர்ட்டுக்கு போது லாயர் சொல்றாரு, சார், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கு டிஎன்ஏ கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரத்தத்தை வச்சு யாரும் சொல்ல முடியாது. ஆனா போலீஸ் கமிஷனர் ஒரு ஹை அண்ட் ஃபாரன்சிக் டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுக்க சொல்றாரு. டெஸ்ட் ரிப்போர்ட் வருது. அங்கதான் ஒரு பெரிய ஷாக். கொலை நடந்தது இடத்துல கிடைச்சது 3 பேரோட ரத்தம். 3 பேர் ரத்தமும் வித்தியாசமா இருக்கு. 3 வித்தியாசமான டிஎன்ஏவும் இருக்குது. ஒன்னு டைமண்ட் பிசினஸ் மேனோடது, மற்ற 2ம் ஐடென்டிக்கல் ட்வின்ஸோடது. 3வது ஒன்னு இருக்குது, அதுவும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மாதிரியே இருக்குது. 0.1 மட்டும் வேறுபட்டு இருக்குது. போலீஸ்க்கு ஒரு உண்மை தெரியுது. அருண் மற்றும் ஆரோவோட அம்மாவுக்கு ட்வின்ஸ் இல்ல, 3 பசங்க பிறந்திருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல ஒரு குழந்தை மட்டும் செத்து போச்சுன்னு எழுதி இருக்கு. அர்ஜுன் மற்றும் ஆரோவை மட்டும் விசாரிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது, அந்த 3வது தம்பி ஆகாஷ் செத்து போகல. அவர் ஒரு சீக்கிரட்டா வளர்ந்து வந்து இவங்க 2 பேரையும் மாட்டி விட்டு அந்த டைமண்டை தூக்கிட்டு போயிருக்கான். போலீஸ் ஆகாஷை தேடி போகும் முன்னாடி ட்வின்ஸ் 2 பேரையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்க தான் பண்ணான்னு எந்த எவிடன்ஸும் இல்ல. வெளியே வந்த அருணும் ஆராவும் ஒரு கார்ல ஏறாங்க. கார் முன்னாடி ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, அவர் தான் ஆகாஷ். ஆகாஷ் சொல்றான், பிளான் சக்சஸ்டா, நீங்க 2 பேரும் அரெஸ்ட் ஆக கூடாதுன்னா நான் ரத்தத்தை அங்க விட்டேன். இந்த டைமண்ட் வச்சு நம்ம 3 பேரும் செட்டில் ஆயிடலாம். ஆகாஷ் காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அருண் மற்றும் ஆரவும் 2 பேரும் சிரிக்கிறாங்க. இந்த பேக்கை நீயே வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. டைமண்ட் பேக் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல டைமண்ட் இல்ல, ஜிபிஎஸ் ட்ராக்கர் தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த 2 பேரும் ட்வின்ஸும் சேர்ந்து 3வது தம்பியை மாட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா அப்பதான் போலீஸ் அவனை தேடுவாங்க. இவங்க 2 பேரையும் இன்னசென்ட் சொல்லி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா 3வது தம்பிய அவங்க 2 பேருக்கும் பிடிக்காது. அதனாலதான் அவனை மாட்டி விட்டு இவங்க 2 பேரும் டைமண்ட் எடுத்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. நிறைய டெஸ்ட் உள்ள கதையெல்லாம் நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாருங்க.